நீயும் என்னை பிரி ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட்டோ எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த சாங் வந்து இப்போ நான் அந்த இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பார்க்கும்போது பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட்டோ நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க லிரிக்ஸ் மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னாக்கா இது எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால தான் லிரிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம சூப்பராக எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண உங்கள் ஒயிட் மோஷனில் எப்படி நம்ம இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு இந்த இடத்துல லிரிக்ஸ் குரூப் இருக்குது, அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கலாம். ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா கீழே வந்து பண்ண இஃபோன் ஃபான் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டும் மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபான் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபானுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்குங்க. 2 ஃபாண்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று. ஸோ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி இங்கே வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணி உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பண்ணாக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை சாரி ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் போக வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கிளிக் போயிட்டு மிடில் கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க கரெக்டாக நிஸ்மருக்கு தான் இருக்குது. ஓகே, ஸோ சரியாக போச்சு, நம்ம வீடியோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க 3.09 செகண்ட் வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இதில் ஒரு நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஏதோ ஒன்று நாம் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் அட்ஜஸ்டன் வேப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி நம்ம பேக் போயிட்டோம். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன இமேஜை நீங்கள் ஆட் பண்ணினாக்கி இந்த இடத்துல பிளாக்கில் ஒயிட்டில் வந்து பண்ணாக்க 2 இமேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமே உங்களுக்கு எந்த பிக் வேணுமோ ஜஸ்ட்டு அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் மேலே குரோமைக்குன்னு வந்து பண்ணாக்க உங்கள் மொபைல் ஷோ ஆகும். உங்கள் மொபைல் ஷோனாக்க மேலே சைடில் சர்ச்சைக்குன்னு இருக்குது, அது கீழ் போயிட்டு இந்த இடத்துல குரோமைக்கு நீங்கள் கொடுத்தாலே போதும், அது வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் டேட்டா இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். சானசெட் நான் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கீ கலருக்கு நேராக க்ரீன் கலர் இருக்கா அதுக்கு பதிலாக பிளாக்கை நீங்கள் கொடுத்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேல் கிரவுட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ரேம் வந்து பண்ண உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ்ணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் நான் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ அந்த பிக்குக்கு நேரே லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் பண்ண அந்த பிக்குக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் வரைக்கும் இந்த பிக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் நம்மளுடைய பிக் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அதுக்கு நம்ம இப்போ ஆட் பண்ண பிக்குக்கு நேரே சைடில் கடுமையாக இருக்க அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ண அது வந்து பண்ணாக்க சைட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணில் போதும் அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க நம்மளுடைய பிக் ஆட் ஆயிடும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே குரூப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் அட்ஜஸ்ட் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசிஃபிட்டே இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கை வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷூணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு அப்படி மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு ஃப்ரேமில் என்னோட பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு வந்து பண்ண ஒரு சின்ன ஷேடோ எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணால் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு பார்டர் ஷேடோ இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் வந்து பண்ணாக்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் கீழே அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணால் பொசிஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க ஒரு -35 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் 35 வச்சுக்கலாம். கீழே ஒய்யை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பண்ணாக்க +35 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேல் ஆல்ஃபா இருக்குது அது கிளிக் பட்டு லைட்டாக வேல்யூ மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 40 இல்லை ஒரு 35க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து பண்ணாக்க நம்ம 0 வச்சு விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோ. நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஜஸ்ட்டு பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு ஒரு லைட் இந்த சைடில் ஒரு ரோஸ் இமேஜ் வரும் பாருங்கள். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அந்த ரோஸ் இமேஜ் செலக்ட் போயிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த ரோஸ் இமேஜை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன பண்ண அதே குரோமா கீயை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த கீ கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். கீழே முடிச்சிருக்கோம் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ரோஸ் இமேஜை வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கில் எந்த இடத்துல ஷோகணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி பேக் போய்க்கலாம். ஜஸ்ட் எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாடஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வேல்யூ வந்து பண்ணாக்க லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ பார்டர் ஷேடோ இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணி ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி மட்டும் விட்டுக்குங்க. ஓகே, ஸோ ரோஸ் இமேஜை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் எடிட் பண்ண இந்த 3த்தையும் வந்து பண்ணாக்க அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் பிக்கை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணாமா பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க. கரெக்டாக அந்த பேக்ரவுண்டு பிக்கு நேராக செல்ல கடுமையாக இருக்க அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் 3த்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி லேசர் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கலாம். இப்போ மட்டும் அதே பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்ட்லேயே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து படம் கொஞ்சம் சார் இருக்குது, இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் பிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிக்கை எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் அந்த பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் நான் எடிட் பண்ணிவிட்டு இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பழைய பிக் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் இருக்கிற 3 பட்டனை கிளிக் போயிட்டு கஃபெட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் பழைய பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த சைடில் கிராப் யூஸ் பண்ணி இப்போ அந்த பிக் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு அந்த ஃப்ரேமில் எப்படி ஆட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடையாச்சா இப்படி நம்ம பேக் பிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்தலாம். ஜஸ்ட் இது அடையாச்சு. இப்போ பேக்ரவுண்டு அந்த பிக் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் கலஃப் இருக்கா அது கிளிக் பண்ணிங்க. இந்த சைடில் ஸ்டாருக்கு இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பேக்ரவுண்டு உங்களுக்கு வேணும்னாக்கா ஜஸ்ட்டு அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணல போதும் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே,
அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த ரோஸ் இமேஜ் வேணுனாக்கா இந்த பிக்கு தகுந்த மாதிரி வேறு பிளேஸில் வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் அதே பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்ட் லேயர் கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க நார்மலாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த பிக்கு குரூப்பில் போயிட்டு முன்ன பண்ண அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நெக்ஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க தேர்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ முன்ன பண்ண அதே சேம் இடத்துல அந்த பேக்ரவுண்டு நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்காக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான மூவ்ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயருக்கு நேரே சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே, லிக்ஸ் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ வரும். ஜஸ்ட்டு இப்போ அந்த லிஸ்ட் குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்குது அது செலக்ட் பண்ணிட்டு இது லைட்டாக நான் வந்து பண்ணாக்க கீழே நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். எனிவே பார்க்கலாமா அப்புறம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கி இதை நம்ம அன்குரூப் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு அந்த லிஸ்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது கிளிக் பண்ணிவிட்டு இதில் அன்குரூப் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணல போதும். லிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வந்து பண்ணாக்கி இப்போ ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணினாக்கா நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகணும் வந்து பண்ணாக்கா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அந்த சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்கா ஃபேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணல போதும் அது வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்கா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க லிக்ஸ் வேணாக்கா லைட்டாக நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் நீங்கள் சாங்கு எண்ட் வரைக்கும் ஜஸ்ட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் அந்த லிக்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. நான் வந்து பண்ணாக்க 3 குரூப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 6 பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஃபிட் எப்படி நம்ம ஆட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டாக இருக்காது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா லேயர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மட்டும் கரெக்டாக 3.0 நேரம் செகண்ட் வந்துட்டேன். மறுபடியும் கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே கேமரா ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயர் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இதுக்குமே ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஓகே, ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நாம் ஆட் பண்ண இந்த கேமரா லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபேம் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரேம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த சைட்லேருந்து மூவ் ஆகணும்னு தோணுதோ அந்த சைடுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மேலேருந்து இப்படி கீழே வரமே நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணுறேன். அதனால லைட்டாக நான் வந்து பண்ணாக்க மேல் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த 2 ஃபார்முக்கு நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்குது அதுக்கு போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் இங்கே செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். இதில் XYZ இருக்கா அந்த Z நீங்கள் கிளிக் போயிட்டு இது லைட்டாக வந்து பண்ணாக்க கீழேக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கீழேக்கு வேணாம் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க லைட்டாக அது மேலேருந்து வந்து ஸோ லைட்டாக அப்படியே ஜூம் ஆகிற மாதிரி. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த இடத்துல ஒரு தள்ளி நம்ம முன்ன ஒரு கீஃபம் ஆட் பண்ண பாருங்கள். அதுக்கு நேராக வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நான் ஒரு -5 வந்து பண்ண வச்சுக்கலாமா? ஓகே, ஒரு 80 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஸோ அப்படியே வந்து பண்ணாக்க சைட்லேருந்து வந்து அப்படியே லைட்டாக ஜூம் ஆகிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பிலே இருக்காது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சார் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த கேமரா லேயர் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணல போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இப்போ இது மூவ்ஃபிட் மட்டும் லைட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு முன்ன நம்ம வந்து பண்ணாக்க இது இந்த சைட்லேருந்து வர மாதிரி நம்ம கொண்டு வந்துங்களா? ஸோ இப்போ இதை வந்து பண்ணாக்க நம்ம இந்த சைட்லேருந்து வந்து பண்ணாக்க வர மாதிரி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் மேலேருந்து இப்படி லைட்டாக இல்லை இந்த சைட்லேருந்து வர மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ இது வந்து பண்ணாக்க கீழேருந்து வந்து பண்ணாக்க வருது. ஸோ இது மேலேருந்து வருது. இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் பேஸ்லேயே கொட்டேன். நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஜஸ்ட்டு இதை வந்து பண்ணாக்க நான் மேலேருந்து கீழே வர மாதிரி நான் வந்து பண்ணாக்க இதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே,
ஸோ பார்த்தீங்களா மேலேருந்து கீழே வந்து ஜூம் ஆகுது. இதே சமயத்தில் வந்து பண்ணாக்கா சாங் 2 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் லேயர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான், ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆனில் தான் இருக்கிறது. ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடில் எஸ் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.